ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் 1.1 பயிற்சி 1.1 7th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னன்னா, ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். ஃபஸ்ட்டு நமக்கு இதில் என்ன தெரியணும்னா, இயல் எண்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயல் எண்ணா என்னன்னா, இயல் எண்ணா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்குன்னா 1 2 3 இப்படி போயிட்டுருக்கோம். இயல் எண்ணா எண்ணு, இது எதுலேருந்து ஆரம்பிக்குன்னா 1 2 3 4 5 6 7 5 7 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பது 8ஐ விட குறைவான அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8ஐ விட குறைவானனா எதுலேருந்து வரும்? 1 2 3 4 5 6 7. சரிங்களா? இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஏ ஈக்குவல்ட்டு 1 2 3 4 5 6 7ன்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். இதில் என்ன தெரியணும்னா, பகா எண்ணா என்னன்னு தெரியணும். பகா எண்ணா ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படும், வாய்ப்பால் வகுப்படும்ல. 2 3 வாய்ப்பால் 3 வாய்ப்பால் வந்து ஒன்றாலையும் 3ஆலையும் வரும். அந்த மாதிரி 2 3 5 இப்படி வரும். பகா எண்ணா ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்போனா 2 3 5 7 5 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். 8ஐ விட குறைவான அப்படின்னா 8ஐ விட குறைவான 2 3 5 7ன்னு வருமா? இதை எழுதியிருக்கேன் பாருங்க. பி ஈக்குவல்ட்டு 2 3 5 7ன்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி என்பது இரட்டைப்படைன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. பகா எண் இரட்டைப்படை என்னன்னா 2 மட்டும்தான் வரும். சரிங்களா? சி ஈக்குவல்ட்டு 2. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போமா? ஏ வெட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல்ட்டு ஏ இன்ட்டு சி வெட்டு பி இன்ட்டு சி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபிசி 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் கண்டுபிடிக்கணும். ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். இந்த ஏ என்னன்னா 1 2 3 4 5 6 7 அது எழுதிட்டேன். வெட்டு பி என்னன்னா 2 3 5 7 இல்லை, அந்த பி எழுதியாச்சு. 2 3 5 7. இப்போ ரெண்டுத்துல என்ன பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ரெண்டுத்துல என்ன பொதுவாக இருக்குது? இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இல்லை, அதனால் அதை எழுதக்கூடாது. 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அதனால் நான் எழுதியிருக்கேன். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அதனால் நான் எழுதியிருக்கேன். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். 4 இருக்குது, இங்கே இல்லை, அதனால் எழுதலை நான். இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, அதனால் எழுதியிருக்கேன். இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இல்லை, அதனால் எழுதக்கூடாது. இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 பொதுவாக இருக்குது, அதை எடுத்து எழுதிடுங்க. இதுதான் ஏ வெட்டு பி. இது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வெட்டு பி இன்ட்டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வெட்டு பி இன்ட்டு சி. ஏ வெட்டு பினா ஏ வெட்டு பி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 2 3 5 7 கண்டுபிடிச்சிருக்கோம். அது போட்டாச்சு. இன்ட்டு சி என்னன்னா 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது 2 கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஏ வெட்டு பி 2 3 5 7 கண்டுபிடிச்சாச்சு. இன்ட்டு சியோட வேல்யூ 2. இதை கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி பண்ணுன்னா, 2 2 3 2 5 2 7 2ன்னு இப்படி பண்ணணும். சரிங்களா? இந்த பாருங்க, 2 2 3 2 5 2 7 2ன்னு எழுதிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, ஏ வெட்டு பியும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு பின்னு கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு போட்டுங்க. அடுத்தது என்னன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? அடுத்தது இது ரைட் ஹேண்ட் சைடு. இதில் என்னென்னா, ஏ இன்ட்டு சி வெட்டு பி இன்ட்டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஏ இன்ட்டு சி கண்டுபிடிக்கும். ஈக்குவல்ட்டு ஏ இன்ட்டு சியா. ஏவோட வேல்யூ என்னென்னா 1 2 3 4 5 6 7ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு சியோட வேல்யூ என்னென்னா 2. இது எப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல் சொன்னோம்ல, 1 2 2 2 3 2 அந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுதான் ஏ இன்ட்டு சி. இது அப்படியே. அதுக்கப்புறம் என்னென்னா, பி இன்ட்டு சி கண்டுபிடிக்கணும்.
பி இன்ட்டு சி கண்டுபிடிச்சோம்னா பியோட வேல்யூ என்னென்னா பியோட வேல்யூ 2 3 5 7 அது எழுதியாச்சு. இன்ட்டு சியோட வேல்யூ 2 ஈக்குவல் டு இது முன்னாடி எப்படி சொன்னோம் கார்டீசியன் பெருக்கல் தான். 2 × 2 3, 2 5, 2 7, 2 இந்த எழுதிருக்கோமா. இப்போ வந்து கொஸ்டின் என்னென்னா ஏ இன்ட்டு சி வெட்டு பி இன்ட்டு சின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் பொதுவாக எடுத்து எழுதணும். ஏ இன்ட்டு சி வெட்டு பி இன்ட்டு சின்னு கொடுத்துருக்காங்களா. ஏ இன்ட்டு சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல என்னது 1, 2 2, 2 இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். பி இன்ட்டு சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2, 2 3, 2 5, 2 7, 2 இது ரெண்டுத்துலேயுமே இந்த இருக்குல்ல இது ரெண்டுத்துலேயும் என்ன பொதுவாக இருக்கோ இது இருக்கா இது ரெண்டுத்தில் இது இருக்கா ஏ இன்ட்டு சி பி இன்ட்டு சி இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். பி இன்ட்டு சி எங்கேயோ காட்டுறேன். பி இன்ட்டு சி இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா. இதுலையும் இது ரெண்டுத்தில் எது பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். ஏ இன்ட்டு சி இந்த இருக்குது, பி இன்ட்டு சி வந்து இந்த இருக்குது. சரிங்களா. இது ரெண்டுத்தில் என்ன பொதுவாக இருக்கோ அதை எடுத்துடணும். 1, 2 இங்கே இருக்குது. 1, 2 இங்கே இருக்கா இல்லை. 2, 2 இந்த இருக்கா இந்த எழுதிருக்கேன். 2, 2 இங்கேயும் பொதுவாக இருக்குது. 2, 2 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. 3, 2 இருக்கா இங்கேயும் 3, 2 இருக்குது இங்கேயும் 3, 2 இந்த எழுதுணும். 4, 2 இருக்கானா 4, 2 இல்லை. 5, 2 இங்கே இருக்குது 5, 2 எழுதணும். அடுத்து 6, 2 இல்லை இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. 7, 2 இருக்குது இங்கேயும் இருக்குது அதனால் இருக்குது. சரிங்களா. இப்போ வந்து 1வது ஈக்குவேஷன் பாருங்களேன். நம்ம கண்டுபிடிச்சோம்ல 2, 2 இங்கே இருக்குது 3, 2 ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா. இதில் என்னென்னா 1 மற்றும் 2லேருந்து ஈக்குவேஷன் எடுத்து சரிபார்க்கப்பட்டது என்று எழுத வேண்டியதான். அதுக்கப்புறம் 2வது ஈக்குவேஷன் பார்ப்போம். ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சின்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள செய்யணும். பி மைனஸ் சி பியோட வேல்யூ என்னன்னா 2 3 5 7 சரிங்களா. ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் சியோட வேல்யூ என்னன்னா 2. இப்போ வந்து இப்படி கொடுத்துட்டாங்கன்னா மைனஸில் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கா இல்லைன்னா கேன்சல் ஆகிடும். 2 2 கேன்சல் ஆகிடும். மிச்சம் நமக்கு என்ன கிடைக்குன்னா 3 5 7 இப்படி தான் கிடைக்கும். சரிங்களா. இதுதான் பி மைனஸ் சி. அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு பி மைனஸ் சியா ஏ இன்ட்டு பி மைனஸ் சி ஏ என்னன்னா 1 2 3 4 5 6 7 இன்ட்டு பி மைனஸ் சி என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னா 3 5 7 கண்டுபிடிச்சிருக்கோம். அது போட்டாச்சு. ஈக்குவல் டு கார்டீசியன் பெருக்கல் பண்ணணும். இது எப்படின்னா 1, 3 2, 1, 5 1, 7 இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் 2, 3 இங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பும் இங்கே ஒவ்வொரு கணக்கட்டமைப்பில் நம்ம எழுதணும். இது எழுதுனா இந்த மாதிரி வந்துடும். சரியா. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சின்னு கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி ஏ இன்ட்டு பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 இன்ட்டு பியோட வேல்யூ என்னென்னா 2 3 5 7 சரிங்களா. இது மாதிரி கார்டீசியன் பெருக்கல் தான் பார்க்கணும். இங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கனகட்டமைப்பில் இருக்குன்னா கனகட்டமைப்பு எப்படின்னா இங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பும் 1, 2 தான் 1, 2 இந்த எழுதுக்கனா 1, 2னா 1, 2 எழுதியாச்சு. 1, 3 1, 5 1, 7 முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் 2, 2 2, 3 2, 5 2, 7 எழுதியாச்சு. 3, 2 அப்படியே எழுதிட்டே வர வேண்டியதான். ஃபுல்லாக ஒவ்வொரு உறுப்பும் இங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பும் எழுதி அம்மா போட்டு எழுதணும். அதான் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஏ இன்ட்டு சி கண்டுபிடிக்குமா. ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 இன்ட்டு சியோட வேல்யூ 2 சரிங்களா. இங்கே வந்து இதுவும் கார்டீசியன் பெருக்கல்லாம் இங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பும் இங்கே உள்ள கனகட்டமைப்பில் எழுதணும். அப்போனா 1, 2 1, 2 1, 2, 2 3, 2 4, 2 இந்த எழுதுக்க பாருங்கள். 5, 2 6, 2 7, 2 சரியா. இதான் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஏற்கனவே கண்டுபிடிச்ச 3 இது 4. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ இன்ட்டு சியும் கண்டுபிடிச்சாச்சு. இதை மைனஸ் பண்ணி ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சியும் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ என்னன்னா இந்த இருக்கான்
இந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனும் எடுத்துங்க. இந்த ஈக்குவேஷனும் எடுத்துங்க. இப்போ வந்து ஏ இன்ட்டு பி வந்து இதான் சரிங்களா. ஏ இன்ட்டு பி தான். இது வந்து ஏ இன்ட்டு சி சரிங்களா. இது எடுத்துக்கோங்க. இது எடுத்துங்க. இது இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்துங்க. இப்போ வந்து இது ரெண்டத்தில் இது ரெண்டத்தில் எது பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும் சரிங்களா. நான் இப்படியே எழுதிட்டேன் பாருங்க. இங்கே 1,2 இருக்குது, இங்கே 1,2 இருக்குது சரிங்களா. பொதுவாக உள்ளது கேன்சல் ஆகிடுன்னு சொல்லியிருக்கேனா. இது வந்து ப்ளஸில் இருக்குது, அது மைனஸில் இருக்குது சரிங்களா. இப்போ வந்து ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சின்னு கொடுத்தாச்சு. நம்ம ஏ இன்ட்டு பியோட வேல்யூ இந்த இருக்குது, மைனஸ் ஏ இன்ட்டு சி, ஏ இன்ட்டு சியோட வேல்யூ இந்த இருக்குது. ஏ இன்ட்டு சியோட வேல்யூ ஃபுல்லாக மைனஸில் தான் இருக்கும். ஏ இன்ட்டு பி வந்து இங்கே உள்ள வேல்யூ இப்போ 1,2 இருக்கா, இங்கேயும் 1,2ன்னு இருந்துச்சுன்னா இந்த இருக்குது பாருங்க. இங்கே வந்து 1,2 இருக்கா, இதுவும் கேன்சல் ஆகிடும் சரிங்களா. 1,3 இருக்கா, இங்கே 1,3 இல்லை, அதனால் எழுதலாம் 1,3 இந்த எழுதியிருக்கேனா. அதுக்கப்புறம் என்னென்னா 1,5 இருக்குது, இங்கே இல்லை, அது எழுதிக்கலாம் சரிங்களா. 1,7 எழுதிக்கலாம், இங்கே இல்லை. இது பொதுவாக உள்ளதை கேன்சல் ஆகிடும். 2,2 கேன்சல் ஆகிடும். 3,2 இருக்கா, இங்கேயும் 3,2 இருக்கணும், இது இருக்குது. 4,2 இங்கேயும் கேன்சல் ஆகிடும். 5,2 இங்கே இருக்கா, இதுவும் இருக்குது, கேன்சல் ஆகிடும். 6,2 அது கேன்சல் ஆகாது, இங்கே இல்லை. 7,2 இருக்கா, இது இருக்குது, கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் நான் இங்கே எழுதுறேன் சரிங்களா. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த சம் செம்ம ஈஸியாக இருக்கும், இது கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.